அந்த செஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. நீங்க பாத்துக்கலாம், காய்க்கு முன்னாடி பாத்துக்கலாம். இல்ல சஞ்சய் இருக்காரு கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. மெட்டாவோட ஓவர்வியூ சொல்லி கொடுத்துருக்கு. இல்லை என்கிட்டயே கேட்டீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் சொல்லுவேன். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, மெட்டால ஒரு ஆடு கிரியேட் பண்றது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஆர்கானிக்கா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம போனோம். அவங்க இன்னும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் பண்ணல, பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி business.facebook.com போனோம்னா மோர் தென் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு அப்படின்னா ட்ராப் டவுன்ல காமிக்கும். இதில் காமிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா யூசர் ஆக்சஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு இருக்கும். இல்லை இந்த 3 ஹரிசாண்டல் லைன் எடுத்தீங்கன்னா மெட்டா பிஸ்னஸ் சூட் போகும். ஸோ இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்னா, நேற்று இவங்க ஆக்சஸ் நான் கொடுத்துருந்தேன், பீப்புளை ஆட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் நாட் டர்ன்ட் ஆன் வருது இன்னும். மேபி அது this person needs to turn on 2-factor before they can. So இந்த இடத்துல நீங்க 2-factor authentication turn on Meta account center போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு select password and security 2-factor authentication. ஸோ 2-3 இடத்துல பண்ணலாம். மேபி இந்த இடத்துல போனீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ். சரி, இது ஆட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ். நார்மலாக ஃபேஸ்புக் போனேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் இது பண்ணிட்டு இது பேஜோடது, பட் நான் இது வரதான் பார்க்குறேன். செட்டிங்ஸ் இது வந்து பேஜோடது. நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் போயிட்டு பர்சனல் அக்கௌண்ட் போயிட்டு அங்கே வந்து செட்டிங்ஸ் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி. இதில் வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் 2-factor authentication. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் 2-factor ஆன் பண்ணணும். இது என்னோட இந்த அக்கௌண்ட்டுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இட்ஸ் ஆல்ரெடி ஆன். என்னோட இந்த இதில் ஆஃபர் இருந்ததுன்னா நீங்கள் ஆன் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் ஆக்சஸ் வாங்க முடியும். ஸோ இந்த எரர் கொடுத்ததே கரெக்டாக. ஸோ இது வேற ஏதாச்சும் பண்ணி பாருங்க. அபிநயா, நீங்கள் எனக்கு ஆக்சஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஆக்சஸ் எனக்கு கொடுக்கறது சொல்லுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் அந்த டைம்ல ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு இது பண்றேன். ஓகே சார். சரி, இப்போ வந்து நம்ம இங்க வந்து சப்போஸ் நம்ம இங்க பீப்புளை ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பீப்புளை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து பீப்புள் அண்ட் பார்ட்னர்ஸ்னு 2 இருக்கும். பீப்புள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள இன்னொரு எம்ப்ளாயி இருக்காங்க. இப்போ 4-5 பேர் இருப்பாங்க அப்படின்னா 4-5 பேர்ல யார் வேணாலும் ஒவ்வொரு ஆடு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறத அந்த 4-5 பேர்த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கம்பெனி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பாஸ்வேர்டு அப்படியே நம்ம தர மாட்டோம். பீப்புள் ஆட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சஸ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இருக்குங்க. நீங்க ஆக்சஸ் கொடுக்குறப்ப எதெல்லாம் நீங்க அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இப்போ அசைன் அசெட்ஸ் இப்போ அதான் அடுத்து பண்ண போறேன். இவங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பீப்புள் பார்ட்னர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பீப்புள்னா நம்மளோட ஓன் எம்ப்ளாயி ஆட் பண்ற மாதிரி கணக்கு. நீங்க கிளைண்ட்டையும் நீங்க ஓன் எம்ப்ளாயி மாதிரியே வாங்கிக்கலாம். பீப்புள் பார்ட்னர்ஸ் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஏஜென்சியா ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம அது ஏஜென்சியா இது பண்ண வேண்டியது சும்மா அவங்களோட இதில், ஏன்னா அதுல சில ஃபார்மாலிட்டிஸ் மாறும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணலாம். அது பிஎம்ஐடி எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலா பீப்புளை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, கிளைண்ட்டு போய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர்ல நான் ஆட் பண்ணிட்டேன். இவங்க எல்லாம் யூசர்ஸ்ல இருக்காங்க.
அடுத்தது என்னென்ன இது நான் ஷேர் பண்ணலாம், இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ். என்னோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோல வருது பாத்தீங்களா, நம்மளோட பிசினஸ் போர்டு வர அக்கௌண்ட் பேஜஸ் அப்படின்னு நான் போனேன்னா, நான் ஓன் பண்ண பேஜ் வந்து இதுதான் பிரைமரி பிசினஸ் ஓன்ட் பை ஆப்பிள் பேஜ் என்னோட இதுல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓன்ட் பை சம் ஒன் எல்ஸ் கீழே எல்லாம் வருது பாத்தீங்களா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து வேற ஒருத்தவங்களோட பேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்சஸ் மட்டும் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதா இதுல வரும். ஸோ இந்த பேஜோட இது நான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க சிம்பிளா போயிட்டு அசைன் பீப்புள், இப்போ சுபா ஜெகதீஷ் அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களோட ஆக்சஸ் இதுல நான் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இதுல கொடுக்கலாம். ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கறதுனா எல்லாமே கம்ப்ளீட் பேஜோட ஆக்சஸ் கொடுத்துடலாம். இல்ல அவங்க வந்து கண்டென்ட் மட்டும் மேனேஜ் பண்றதுக்கு ஒண்ணு, கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி, மெசேஜ் அண்ட் கால்ஸ், ஆட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எல்லாமே கொடுக்கறோம்னா விட்டு நம்ம கொடுக்கலாம். பட் நார்மலா நம்ம ஃபுல் அண்ட் இதுதான் போய் கொடுப்போம். அசைன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பீப்புள் அசைன் 1 person was added to ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஃபேஸ்புக் பேஜ். இப்போ யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேஜை கிளிக் பண்ணாலே யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்குன்னா, என்னோட ஓன் ஆக்சஸ், சஞ்சய்னு ஒருத்தர் இருக்கு, சுபா ஜெகதீஷ் இருக்கு, சோபனான்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க 4 பேருக்கு ஆக்சஸ் இருக்கு. எப்போ வேணாலும் நம்ம ஆக்சஸ் வந்து டெலிட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். புரியும். ஸோ இப்படிதான் பேஜ் ஆக்சஸ் நம்ம கொடுக்கறது. இப்போ அடுத்து ஆட் அக்கௌண்ட். சரி, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் இல்லை 2 ஆட் அக்கௌண்ட் தான் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி வரும் உங்களோட லாகினை பொறுத்தளவுக்கு. அந்த ஆட் அக்கௌண்ட்டை நீங்க ஷேர் பண்ணணும். இப்போ கிளைண்ட் ஒரு ஆட் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணணும். நான் எல்லாமே ஷேர் பண்ணி வாங்கிக்குவோம்னு சொன்னேன். ஸோ அந்த ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆட் அக்கௌண்ட் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சிடிஎம் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட். இதுல போயிட்டுங்க, அதே மாதிரி இதுல யாரை ஆட் பண்றது அப்படின்னு அசைன் பீப்புள், திருப்பி அந்த சுபா ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்க. இதுலயே ஆட்லயே ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கறதுனா, ஃபினான்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்கறதா, இல்ல ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அவங்க பாக்குறதுக்கா, இல்ல ஆட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் தரதா அப்படிங்கறதுல இதுல இருக்கு. மேனேஜ் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுருங்க. ஃபுல் அக்கௌண்ட்ஸ் நீங்க கொடுத்து இந்த அசைன் அப்படின்னீங்கன்னா, இப்போ அவங்களோட ஆட் அக்கௌண்ட்ல போனா நம்மளோட கேம்பெயினும் அவங்களுக்கு வரும். இப்போ ஆட் அக்கௌண்ட் என்னாச்சு, சிடிஎம் அகாடமி அது ஈத்தர் சர்வீசஸ் தான் நம்மளோட ஆட் அக்கௌண்ட். ஸோ அது வந்து யாருக்கு கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுதான் ஆட் அக்கௌண்ட். இது நீங்க ஆட்ஸ் மேனேஜர் .facebook.com போனீங்கன்னா, இதுல போயிட்டு அந்த டிராப் ஈத்தர் சர்வீசஸ்ல இருக்கும். உங்களோட லேப்டாப் எடுத்து செக் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம இப்போ என்ன ஆட் போயிட்டு இருக்கோ, இந்த ஆட் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றத எனக்கு பதிலாக நீங்க அங்க இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்து பிசினஸ் அசெட்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்கு. நீங்க இதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஒரு குரூப் பண்ணி அந்த குரூப்பவே ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி, அந்த குரூப்ல என்னென்னலாம் இருக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதைவே ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ ஆப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டுங்க, டெவலப்பர் அக்கௌண்ட்ல பண்ணுவாங்க. இது நம்ம நார்மலாக நம்ம பண்ண மாட்டோம். டெவலப்பர் வந்து சில ஏபிஐ எல்லாம் கால் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆப்ஸ் அப்படிங்கிறது, அதை ஷேர் பண்ணுறது. அடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், காமர்ஸ் அக்கௌண்ட் விட்டுருங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இப்போ ஆப்பின் கோயம்புத்தூர்னு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி நம்ம இவங்களுக்குள்ள அசைன் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டையும் சேர்த்து நான் அசைன் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாகிராமும் உங்களுக்கு அசைன் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் அக்கௌண்ட், நான் வாட்ஸ்அப்பையும் நம்ம ஆட் பண்ணலாம் மெட்டாக்குள்ள. மெட்டாக்குள்ள வந்து பொதுவாக என்ன ஆட் பண்ணோம், மெட்டா பிஸ்னஸ் சூட் மூலமா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமே ரெண்டையும் கொண்டு வந்தோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பே ஆட் பண்ணலாம் அப்படிங்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் போயிட்டு, சப்போஸ் நீங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, எதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறப்ப நார்மலாக வந்து அப்ளை நோ, கிளிக் நோ இப்படியெல்லாம் வந்து சிடிஏ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த எந்த நம்பர்ல மெசேஜ் வரணுங்கிறதுக்காக இந்த நம்பரை ஆட் பண்ணுறது. ஸோ ஆட் கிரியேட் பண்ண நீங்கள் ஆட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரை. அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும் தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவங்க. ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு ஆட் அப்படின்னு நான் சொன்னால், கிரியேட் நியூ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணும். எல்லாரும் என்ன நினச்சிங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், பிஸ்னஸாக அதை இதை யூஸ் பண்ணிருப்போம். அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் வாட்ஸ்அப் இருந்தது அப்படின்னா இதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ 100% நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை மாற்றினா மட்டும்தான்
அந்த கிளிக் டு வாட்ஸ்அப்னு சொல்லுவோம், CTWA. இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா இப்போ அதான் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரும் வந்து கால் பண்றதுக்கு இல்ல அப்ளை நோ பண்றதுக்குல இல்லை, அப்படியே வாட்ஸ்அப்ல கிளிக் பண்ணி மெசேஜ் கேட்கறதுக்கு எயிட் பண்றாங்க. ஸோ அதனால வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணணும்னா கிரியேட் நியூ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட். இல்ல நீங்க இப்ப சுபாவுக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் வேணும்னா நான் ஷேர் பண்ண வேண்டியதில்லை, அவங்களும் என்கிட்ட கேட்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு ஆடு கிரியேட் பண்றப்ப என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தானே போகணும். அப்ப அது வந்து கனெக்ட் அப்படின்னா ஓடிபி எல்லாம் வரும். ஸோ அப்படியே கேட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த எத்தனை கேம்பெயின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஃப்ரம் அ கிளைண்ட் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ரெக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னா கிளைண்டோட பிசினஸ் ஐடி நீங்க என்டர் பண்ணணும். ஸோ கிளைண்டோட பிசினஸ் ஐடி எங்க கண்டுபிடிப்பீங்க? செட்டிங்ஸ்ல போனா இல்ல, இந்த இடத்துல பிசினஸ் இன்ஃபோ செட்டிங்ஸ்ல வந்தோடனையும் பிசினஸ் இன்ஃபோ போனீங்கன்னா இதுதான் கிளைண்டோட பிஎம் ஐடின்னு நம்ம சொல்லுவோம், பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஐடி. ஸோ நம்ம ஏதாவது ரெக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ஐடியை வந்து நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வரைக்கும் நம்ம ஆட் த்ரெட் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்றதுல அப்கோர்ஸ் அது வேணுனாலும் நீங்க இதே மாதிரி தான் ஆட் பண்ணி. ஸோ இதெல்லாம் தான் நார்மலா இந்த டேட்டாஸ் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். இது போக இன்னொன்று அடிஷ்னலா நம்ம ஷேர் பண்ணுவோம், அது வந்து டேட்டா சோர்சஸ் கீழே வச்சுருக்கோம். இப்போ கேட்லாக்ஸ்னு ஒன்று இருக்கு. கேட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் நம்ம கிரியேட் பண்றோம் பார்த்தீங்களா, பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி நான் பண்றது, அதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அது ஏன்னா கேட்லாக்லேயே இன்னைக்கு ஆட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா அதுல மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆட் ப்ராடக்ட் கேட்லாக் மாதிரி. அந்த கேட்லாக் நீங்க ஆட் பண்ணிட்டு request access or create a new catalog for your business. இங்கேயும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். create set of product specific images இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம யாரும் பெருசா பண்றது இல்லை கேட்லாக் எல்லாம், ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கிறதுனால, கம்பெனிஸுக்கு பண்றதுனால இது வந்து அந்த இண்டிவிஜுவல் பிளேயர் மெயினா பண்ணுவாங்க. நீங்க சாரி பிசினஸ், சுடிதார் பிசினஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அதை மட்டும் உங்களுக்கு வெப்சைட்டோ வேற ஏதோ இல்லை பெருசா இருக்காது, அதை மட்டும் நீங்க ஆட் கொடுக்கறதுனா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததுதான் முக்கியமானது டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேட்டா செட் அண்ட் பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக்சல்னா என்ன? எனி ஐடியா வாட் இஸ் மீன் பை பிக்சல்? வெரி குட். அவங்க எந்த பிக்சல் சொல்றாங்க பண்ணுவீங்க? இமேஜோட பிக்சல். ஓகே, அது பிக்சல் மீனிங் கரெக்ட். ஆனா இந்த பிக்சல் மெட்டால வர்றது வேற. இல்ல பரவாயில்ல, நான் சொல்றது கிரியேட்டிவிட்டி கரெக்டா பண்ணுங்க. வேற யாராச்சும் வெப்சைட்ல இவர் வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு இருந்தவங்க, புதுசா இருக்கிறாங்க, நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்து பண்ணுங்க. வெப்சைட்ல இருக்கும் அப்படிங்கிறாரு, பிக்சல் இருக்குங்கிறாரு. கரெக்ட் இருக்கலாம். So it is a piece of code installed in website so that it tracks website visitors and inform to Meta and inform and provide information back to Meta. Piece of code by புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு பீஸ் ஆஃப் கோடு தான். கோட்னா நம்ம நார்மலா சாஃப்ட்வேர் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2-3 லைன் இருக்கிற மாதிரி ஒரு கோட் ப்ரொவைடட் பை மெட்டா தான் கொடுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, உங்களோட வெப்சைட்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்ம வெப்சைட்ல அந்த கோடை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ் எல்லாம் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. யார் யார் வெப்சைட்டுக்குள்ள வர்றாங்க, என்னென்ன பேஜ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை திருப்பி மெட்டாக்கு கொடுக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒன்று வந்திருக்கு, இவங்க வந்து இந்த பேஜ் எல்லாம் போனாங்க, ஆட் டு கார்ட் போனாங்க, என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க, இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது கொடுக்குது. எதுக்கு இது யூஸ் ஆகும் மெட்டாக்கு? இது
வந்துட்டு பார்த்துட்டு பேக் போயிட்டாங்க. ஏன் பேக் போனீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது. கேட்க முடியாதுல்ல, நம்மளுக்கு அந்த டேட்டால ஃபோன் நம்பர்லாம் கிடைக்காது. ஒரு ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு. கரெக்டு தான். ஆனா என்னன்னா நீங்க கேட்க முடியாதுல்ல, ஒரு பர்சனா அது இல்லை. அது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் காமிக்கிறேன் இருங்க. இந்த மெட்டா பிக்சல் இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரோம் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா மெட்டா பிக்சல் ஹெல்பர்னு ஒன்று இருக்குங்க. மெட்டா பிக்சல் ஹெல்பர் குரோம் ஸ்டோர்ல அடிச்சு நீங்க வேணா இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னென்ன வெப்சைட்ல பிக்சல் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மெட்டாவோட இது கொடுக்கும். கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர். இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேஜஸ் பார்த்தோம், நம்ம அந்த ரேட்டிங் பார்ப்போம், அந்த எக்ஸ்டென்ஷன் அதான் கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர். இந்த இது கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர். இது வந்து மெட்டா பிக்சல் ஹெல்பர். மெட்டா பிக்சல் ஹெல்பர் Chrome extension. Keywords everywhere. Chrome extension used for SEO analysis and social media engagement. ஸோ இதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன்னு பாருங்கள். Myntra.com ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு. ஸோ இந்த இடத்துல நான் இது போனேன்னா இதுதான் மெட்டா பிக்சல் அந்த இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்கிறது. இதை கிளிக் பண்ணனா தெரியும் 2 pixels found on this page. நார்மலாக ஒரே ஒரு பிக்சல் தான் வச்சுக்கணும். அட்வைசபிள் வந்து நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் கோட் மெட்டா அது கிரியேட் பண்ண கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று தான் நீங்கள் வச்சுக்கணும், ஒரு கோடு தான் நீங்கள் வச்சுக்கணும். அந்த ஒரு கோடு தான் ஆக்சஸ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். நீங்கள் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, இன்னைக்கு சுபா பண்ணுறாங்க, நான் ஒரு பீஸ் ஆஃப் கோடு கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு இன்னொருத்தங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஆடு பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு கோடு தான் கொடுக்கணும். இவங்க ஒரு வேற ரீசனுக்காக போட்டிருக்காங்க, 2 செப்பரேட் ப்ராடக்டை அவங்க பிரிச்சிருப்பாங்க வெப்சைட்டு. அதனால இது ஒரு வெப்சைட், அது ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டா பிக்சல் நம்ம ஒன்று எடுத்துக்குவோம். என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பேஜ் வியூ, அதாவது இந்த பேஜில் மெட்டா பிக்சல் இருக்கு, ஆக்டிவேட் ஆயிருக்கு. அது வந்து என்னன்னா ட்ராக் பண்ணியிருக்கு. இந்த பேஜ் வியூவை ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த கோயம்புத்தூர்ல இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்து பார்க்குறாங்க, அது பேக்கெண்ட்ல வந்து வச்சுக்கோம். பிக்சல் லொகேஷன் நீங்கள் அதையும் பாருங்க. Myntra.comல டைரக்டா வரும். ஃப்ரேம் இந்த விண்டோ யூஆர்எல் எது கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதைத்தான் அந்த Myntra.com ஃபேஸ்புக்கில் போயிட்டு அவங்களுக்கு கொடுக்குறக்காரு. லோட் டைம் இவ்வளோ, பிக்சல் கோடுங்கிறது இந்த ட்ராக் பண்ணுறது பேஜ் வியூ அப்படின்னு. ஸோ இதுதான் பிக்சல் ஐடி 865 முடியுது. ஸோ இது என்ன ட்ராக் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கோட். மிந்த்ராவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த கோடு தான் ஒரு நம்பர் சொன்னது. அது இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நான் உள்ளே போனோன்னே என்னை ட்ராக் பண்ணியிருக்கு, பேஜ் வியூ வந்து பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸே ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்குறதுக்காக நான் போகிறேன். இந்த பேஜ் இப்போ போயிட்டேன். இது என்னது ஃபுல்லாக ப்ராடக்ட் பேஜ். இப்போ நான் பிக்சல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நான் உள்ளே போகிறேன். பேஜ் வியூ தான் அது பார்த்துருக்கு. பிக்சல் கோட் அதே மாதிரி தான் பேஜ் வியூ. பிக்சல் லொகேஷன் மிந்த்ரா இது. இப்போ கேட்டகரிஸ் பிளேசர்ஸ் அப்படி மாதிரி வந்துருச்சு பாருங்க. போன பிக்சல் வந்து வேற இருந்திருக்கும், ஹோம் பேஜ் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ யூஆர்எல் கால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, பெருசாக இருக்கு. லோடிங் டைம் இவ்வளோ, ஈவெண்ட் ஐடி சம்திங் நம்மளுக்கு புரியாது, டெக்னிக்கலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து மோகன்னு தெரியாது, மோகனோட நம்பர் அவங்களுக்கு தெரியாது. ஒரு யூசர் ஹோம் பேஜ் வந்தாங்க, அடுத்தது ஹோம் பேஜ்ல இருந்து ஒன்று கிளிக் பண்ணி இங்கே வர்றாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இந்த ஜீன்ஸ் பேண்ட் வாங்கலாம் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வெறும் இந்த இந்த இதுக்கு மட்டும் நான் வந்துருக்கேன். இப்போ பிக்சல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவேட் ஆயிருக்கு ஈவெண்ட். வியூ கண்டென்ட் இத்தனை நேரம் பேஜ் வியூ இருந்தது, இப்போ வியூ கண்டென்ட் அப்படின்றது. உள்ள போனோம்னா கண்டென்ட் ஐடிஸ் 3040771 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இ காமர்ஸ்ல ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இந்த இதை நான் லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிக்கணும்.
ஒரு யூசர் ஹோம் பேஜ் வந்தாங்க, அடுத்து பிளேசர் பேஜ் வந்தாங்க, அடுத்தது இந்த ப்ராடக்ட் ஐடி பேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ட்ராக் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த ஒரு சைஸ் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு பேக், அதாவது ஆட் டு கார்ட் நான் போறேன். இப்போ நான் கிளிக் பண்ணது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு வந்து நவ் ஐ எம் கோயிங் டு பிக்சல் அகைன். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக், ஒரு பட்டன் கிளிக் நான் பண்ணியிருக்கேன், ஆட் டு கார்ட் பண்ணியிருக்கேன், அது என்ன ப்ராடக்ட் நான் ஆட் டு கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. நான் திருப்பி கோ டு பேக் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் வந்துட்டு இப்போ நான் போய் பார்க்குறேன், பேஜ் வியூ அப்படின்னு வருது, யூஆர்எல் கால் செக் அவுட் கார்ட், இந்த லொக்கேஷனில் நான் வந்திருக்கேன். இப்போ நான் அப்படியே வெளியில் போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட வேலை வந்தால் நான் ப்ராடக்ட் வாங்கலை, இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் வெளியில் போயிடுறேன். இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வந்தவங்களுக்கு திருப்பி என்ன ஆச்சு எதாவது கேட்கணுங்கிற மாதிரி தான். இப்போ மிந்த்ரால இது மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வெப்சைட் விசிட்டர்ஸாக வருவாங்க. ஒரு 10,000 பேர் இப்படி ஆட் டு கார்ட் போயிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியில் போயிடுவாங்க. அப்போ இந்த 10,000 பேர்த்த நான் ரீடார்கெட்டிங் பண்ணணும். எனக்கு யாரெல்லாம் ஆட் டு கார்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நான் திருப்பி மிந்த்ரா ஆடை கொண்டு போய் காமிக்கணும். எப்போ அவங்க திருப்பி ஃபேஸ்புக்கில் வந்தாவோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்தாங்களோ அவங்களுக்கு நான் ஆட் டு கார்ட் போட்டவங்களுக்கு மட்டும் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும். அப்போ இந்த டேட்டா ஃபுல்லாகவே எத்தனை பேர் இந்த February 1 25 வரைக்கும் ஆட் டு கார்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வச்சிருப்பாங்க. அதை மெட்டாக்கு திருப்பி இது பிக்சல் கொடுத்துரும். மெட்டாவில் போய் நான் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டு ஆடியன்ஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறீங்களா, யாருக்கு ஆடை காமிக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நேற்று நான் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் சொல்லிட்டு வந்தீங்களா, கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆடியன்ஸ் பார்த்த முடியும். அதில் வந்து இந்த பிக்சல் அப்படிங்கிற சோர்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன் சார் இப்போ நீங்கள் வந்து ஜீன்ஸ் கிளிக் பண்ணீங்க, ஸோ இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் உள்ள இண்டிகேட் பண்ணோம், அப்போ அந்த ஜீன்ஸ் ஆக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்களா, இல்லை நார்மலாக ஏதாவது கூப்பன்ஸ் இல்லை ஆஃபர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க? இல்லை, அது நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். திருப்பி இதே தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான். திருப்பி வந்து அதே நாள் நீங்கள் மறுபடியும் கொண்டு காமிக்கணும்னா இதை காமிச்சிங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நாள் ஆனதுக்கப்புறம் இதே காமிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை வேற காமிக்கிறதுனால காமிக்கலாம். அதை நீங்கள் கேம்பெயினில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, பட் ஆடியன்ஸ் வந்து இவங்க அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஆடியன்ஸில் போய் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த இதை ட்ராக் பண்ணி மெட்டா கொடுக்கறதுனால மெட்டா வந்து இவங்களுக்கு மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ இவங்ககிட்ட ஏன் இவங்களுக்கு மட்டும் நம்ம பண்ணுறோன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு டிசைட் ஆகிட்டு வந்துட்டாங்க, திருப்பி ஒரு தடவை ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியில் போயிருப்பாங்க, திருப்பி நம்ம காமிக்கிறப்ப அந்த 10,000 பேர்த்துல 100 பேராச்சும் திருப்பி அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரீடார்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நீ புதுசாக ஒருத்தர் போய் வாங்க வைக்கிறதுக்கு பதில் டெய்லி இந்த மாதிரி 10,000 பேர் வந்துட்டு அபண்டன்ட் கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெக்னிக்கலாக கார்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு வாங்காமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம திருப்பி பண்ணுறது தான் இது ரீடார்கெட்டிங் இருக்கணும். இப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் இப்படி போகிறீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஆப்பிள்லேயும் மெட்டா பிக்சல் போட்டிருக்குமா அப்படிங்கிறத பாருங்க. யார் போட்டிருந்தாலும் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ ஆப்பிளில் 2348 அப்படிங்கிற ஒரு பிக்சல் ஆட் ஆகிடும். இப்போ நான் ஆடுக்கு போயிட்டுங்க. ஸோ இது பிக்சல் எங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம வெப்சைட்டில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு கிளிக் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சம்மந்தமான ஆடு நான் கிரியேட் பண்ணேன்னா மெட்டா பிக்சல் யூஸ் இல்லை. ஏன்னா வெப்சைட்டுக்கு போனவங்களுக்கு தான் நான் அனுப்புறது, ட்ராக் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஏன்னா நீங்கள் நார்மலாக ஆட் செட்டில் தான் அந்த கன்வர்ஷன் இருக்கும். இந்த கன்வர்ஷனில் நீங்கள் வெப்சைட்னு செலக்ட் பண்ணால் மட்டும்தான், வெப்சைட் அண்ட் ஃபார்ம் ஆர் வெப்சைட் ஏதோ ஒரு இடத்துல வெப்சைட்னு வந்ததுன்னா மட்டும்தான்
அடுத்த ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு டேட்டா செட்டுங்கிறது இங்கே இருக்கும். இப்போ நான் வெப்சைட் செலக்ட் பண்ணாமல் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டா செட்டுங்கிறது இங்கே வராது. ஏன்னா வெப்சைட்டுக்கே நம்ம போகிறதில்ல, அந்த கோடு இருந்தால் தான் மட்டும்தான் அந்த இது வரும். அப்போ நீங்கள் வெப்சைட் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரியேட் பிக்சல் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு வரும். ஸோ ஆன் த ஃப்ளைல நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்டுங்கிற நேமில் பண்ணுறேங்க. எந்த யூஆர்ல நீங்கள் போடணும், சப்போஸ் mohan.com இருக்கு அப்படின்னு அது வந்து கோடு போடுற மாதிரியா இல்லை எது அப்படின்னு ரைட் த கோட் நவ் டு மேக் யுவர் பிக்சல் ரெடி டு யூஸ். ஸோ மெட்டா பிக்சல் ஒன்லி இப்படிதான் பிக்சல் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நீங்கள் இங்கே போய் பண்ணுறோம் ஆன் த ஃப்ளைல நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த பிக்சல். இதே இதுதான் இங்க இடத்துல போயிட்டு டேட்டா இல்லை பிக்சல்ல போயிட்டு இங்க போய் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண மாதிரி அங்க இதே இடத்துல இங்க நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இதுக்கு நீங்க பண்றீங்க பிக்சல் அப்படிங்கிறது தான். இதுல 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. இதுல டைரக்டா போயிடலாம். ஸோ இதுல வந்து மெட்டா பிக்சல் மட்டும் எப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்வர்ஷன்ஸ் ஏபிஐங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்திருக்கு. மெட்டா பிக்சல்ங்கிறது என்னன்னா நார்மலா அந்த ப்ரௌசர்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். சம்டைம்ஸ் வந்து அந்த பாப்அப் விண்டோ பிளாக் பண்ற மாதிரியோ இல்லை சர்வர்ல ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்டென்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால ட்ராக் பண்ண முடியாது. அந்த சமயத்துல கன்வர்ஷன்ஸ் ஏபிஐன்னு ஒன்று கொண்டிருக்காங்க. ஸோ அது இதையும் மீறி அதை ட்ராக் பண்றதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் கோட் மேனுவலி அப்படின்னா இந்த கோடை வந்து நம்ம வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்றோம். டெவலப்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவாரு. இதுதான் அந்த கோடு. ஸோ இதுக்கப்புறம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் மெட்டா பிக்சல் ஒன்று கிரியேட் பண்ணி பாருங்க. பண்ணீங்கன்னா தான் என்னென்ன ஆப்ஷன் கேட்குறது. கன்வர்ஷன்ஸ் ஏபிஐங்கிறது வேண்டாம், வெறும் மெட்டா பிக்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு இந்த கோடு ஸ்டெப் வரைக்கும் வாங்க. இல்லை உங்கள் வெப்சைட் இருந்ததுன்னா கிரியேட் பண்ணியே கூட நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒருவேளை இன்ஸ்டால் ஆகிருந்தது அப்படின்னா நான் வேற ஒரு பிக்சல் எடுத்து காமிக்கிறேங்க. இந்த ஆட் அக்கௌண்ட்ல அது இல்லை, இது வேற ஆட் அக்கௌண்ட், அதனால இல்லை. நம்மளோட ஆட் அக்கௌண்ட் எடுத்துக்குவோம். ஆப்பிள் பேஜ் அந்த பிக்சலோட யூஸ் காமிக்கிறதுக்காக நான் பண்றேங்க. ஒருவேளை அந்த கேம்பெயின்ல வந்து வெப்சைட் அப்படின்னு இருந்ததுன்னா வெப்சைட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே டேட்டா செட்னு இருக்கு. இதை ட்ராப் டவுன் நான் செலக்ட் பண்ணனா ஆப்பின் பிக்சல்னு இருக்கு. அப்படின்னா என்ன, ஆப்பின் வெப்சைட்டோட பிக்சல், அதான் நேம் கரெக்டாக வச்சுன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது பாட்கோவைக்கு உண்டான ஒரு பிக்சல். ஸோ இந்த பிக்சல் செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் பண்ணிடுறேன். ஆப்பின் பிக்சல்னு செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஈவெண்ட் லீட் இதெல்லாமே நம்ம போடுறோம். ஆடியன்ஸ் செலக்ட் பண்றோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு செலக்ட் சஜஸ்டன் ஆடியன்ஸ் இருக்கும். கிரியேட் நியூ கஸ்டம் ஆடியன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆப்பின்ல வந்த சில இதுக்கு மட்டும் நான் ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கஸ்டம் ஆடியன்ஸ். இப்போ ஒரு சோர்சஸ் அப்படின்னு கேட்குது. வெப்சைட்டுக்கு வந்தவங்க நம்ம சோர்சஸ். இப்போ வெப்சைட்டோட எது மெட்டா இன்டகிரேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்தது இந்த ஆப்பின் பிக்சல். ஏன்னா ஆப்பின் பிக்சல் மெட்டால கிரியேட் பண்ண கோடை நான் வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த நம்பரும் கூட காமிச்சிருக்கேன், 2348 ஏதோ வரும். நீங்க அதை வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இங்கே நம்பர் இருக்கும். பிக்சல் ஆப்பிள் பிக்சல் வந்து வியூ பிக்சல் அப்படின்னு போட்டீங்கன்னா
2348 வரும். ஸோ இதுதான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. சார் இப்போ ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ம். ஸோ இப்போ நான் பிக்சல் அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் மெட்டா கோட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து அந்த வெப்சைட்டோட யூஆர்எல்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்களா? யூஆர்எல்னா சர்வர்ல சர்வர் எல்லா பேஜுக்கும் காமனா வர மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது இண்டெக்ஸ் பேஜோ இல்ல வந்து ஹெட்டர் பேஜ் வச்சிருப்பாங்க. அதுல போய் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ தட் அந்த பிக்சல் வந்து எல்லா பேஜ் வந்தாலும் ட்ராக் பண்ணும். நீங்க ஒரு பேஜ்ல மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி போட்டீங்கன்னா அந்த பேஜ்ல வந்தா மட்டும் தான் ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க நான் ஒரு பிக்சல் கிரியேட் பண்ணிட்டு செவரல் கேம்பெயின் ரன் பண்ணலாமா இல்ல நீங்க எத்தனை கேம்பெயின் ரன் பண்ணாலும் வெப்சைட்டை நோக்கி நீங்க ரன் பண்றீங்கன்னா அந்த பிக்சல் யூஸ் ஆகும். ஸோ அது எந்த வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்டே கேட்டுரும். நீங்க பிக்சல் கிரியேட் பண்றது எந்த வெப்சைட்டுக்கு நீங்க கிரியேட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானோட நான் ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமேசான் நான் கொடுத்துருவேன் யூஆர்எல். ஆனால் அந்த கோடை போய் என்னால் போட முடியாதுல்ல. ஸோ அப்போ நான் எந்த வெப்சைட்ல என்னால் ட்ராக் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி. இப்போ ஆப்பினுக்கு இந்த பிக்சல் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது இத்தனை நாளாக ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம். நான் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணிருக்கேன். எங்கே யூஸ் ஆனா ஆடியன்ஸ்ல வந்து கிரியேட் கஸ்டம் ஆடியன்ஸ் வெப்சைட். ஸோ இந்த ஆப்பின் பிக்சல் மூலமா இங்கே நான் என்ன சொல்லுதுன்னா ஆல் வெப்சைட் விசிட்டர்ஸ் எல்லா வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கும் நான் ஆட் ரன் பண்ண போறேன்னா people who visited specific pages. எனக்கு வந்து இப்போ நான் பைத்தானுக்கு ஒரு ஆட் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த பைத்தான் பேஜ் விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் 180 டேஸ் நீங்க எடுக்கலாம். கடந்த 6 மாசமா யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்தாங்களோ, எந்த யூஆர்எல் அப்படின்னா அதுல ஃபுல் ஸ்டாக் பைத்தான் நான் எல்லாத்தையும் கொடுக்கல. ஏன்னா அதுல பைத்தான் ஜாவா டிஜிட்டல் எல்லாருமே வந்திருப்பாங்க. நான் இந்த கேம்பெயின் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பைத்தான் அப்படிங்கிறதுனால ஸோ 180 days யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் ஆர் டஸ் நாட் கண்டெயின் ஈக்குவல் எதனாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஈக்குவல்ஸ் இந்த யூஆர்எல். ஸோ யாரெல்லாம் இந்த யூஆர்எலுக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஆடை கிரியேட் பண்றது தான் இந்த ஆப்ஷன். ஸோ அப்போ கஸ்டம் ஆடியன்ஸ்ல போனேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அந்த சோர்ஸ் வந்து பிக்சல் வெப்சைட்டுங்கிறது கிடைக்கும். உள்ள போனோம்னா எல்லா விசிட்டர்ஸுமா இல்லை பர்டிகுலர் விசிட்டர்ஸ் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நேம் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு யார் வேணாலும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட் 180 டேஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி 6 மாசம் உள்ள இந்த பைத்தான் பேஜ் விசிட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படிதான் அந்த ரீடார்கெட்டிங் அப்படிங்கிறது பண்ணுவோம். இதே தான் நீங்க மிந்த்ரா எடுத்துட்டீங்கன்னா myntra.com people who visited particular pages எதர் அந்த ப்ராடக்ட் ஐடி வந்த பேஜை நம்ம கொடுக்கலாம். இல்லை யாரெல்லாம் அந்த வந்து ஆட் டு கார்ட் போட்டாங்க அது அங்கே ஒரு யூஆர்எல் கேப்சர் பண்ணியிருந்தோம் அந்த பேஜ் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும். சரி ஆட் டு கார்ட் நிறைய வருவாங்க. அதில் அந்த ப்ராடக்ட் ஆட் டு கார்ட் வாங்கணும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி கேம்பெயின் ரன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இவங்களுக்கு இப்போ பைத்தான் செலக்ட் பண்ணிட்டேன். பைத்தானே தான் நான் ரன் பண்ணணும்னு கிடையாது. அப்படியே அவர் கேட்ட மாதிரி நான் வந்து ஜாவாவும் ரன் பண்ணுறதுனால இவங்களுக்கு பண்ணலாம். பைத்தான் வித் ஜாவா இது வேணாலும் நம்ம பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த நம்மளுக்கு இருக்கு வேற எங்கேயும் இல்லை. வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு வெப்சைட்ல ஆட் ரன் பண்றோம் அப்படின்னா மட்டும் இது யூஸ் ஆகும். அதை கிரியேட் பண்றதுக்கு இடம் வந்தா இந்த இடத்துல நீங்க கிரியேட்டும் பண்ணலாம். இல்ல ஆப்பின் பிக்சல் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டாஸ் அண்ட் பிக்சல்ல போயிட்டு ஆப்பின் பிக்சல் ஓனர் வந்து சிடிஎம் அகாடமியில் இருக்கு. ஆப்பின் பிக்சல் வந்து இது கீழே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அது கன்ஃபியூஷன் ஆகிட்டு இங்கே இருக்கும் 3248 இங்கே வரும்.
இந்த போர்ட்ஃபோலியோ கீழே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் ஷேர் பண்ண கட்டி டைரெக்டாக ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓனர்ஷிப் இங்கே இருக்கு. அதனால அது இப்போ ஆப்பிள் பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா currently receiving event data from you. Again, people. Access கொடுத்துட்டேன். அப்டேட் ஆகல. ஸோ இதுதான் அந்த பிக்சல். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயோ இல்லை நீங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக்சல் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து நம்ம ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு பிக்சல் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரே பிக்சலை தான் ஷேர் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு பிக்சல் தான் 1 இயர். ஏன்னா நீங்கள் எப்போ போடுறீங்களோ அதுல இருந்தால் ட்ராக் பண்ணும். அந்த பிக்சல் 1 இயராக உங்களுக்கு டேட்டா வச்சுட்டு இருக்கும். அதனால அதுதான் யூஸ் பண்ணணும். பிக்சல் டேட்டா நம்ம செக் பண்ணணும் சார். என்ன ஆட்ஸ் நம்ம ரன் பண்றோம், இப்போ நம்ம சம் டார்கெட்டிங் பண்ணோம்னா அந்த பிக்சல் ரேட்ல போடலாமா? இல்ல, பிக்சல் என்னென்ன ட்ராக் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிக்சலை எடுத்துக்கோம். ஏன்னா மற்றவங்களுக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லை. இப்போ நம்மளோட பிக்சலுக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஆப்பிள் இந்த டேட்டா செட்ஸ்லேயே வந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு பிக்சல் இஸ் ரிசீவிங் ஈவெண்ட்ஸ் நோட் பார்த்தீங்களா. நார்மலாக ஈவெண்ட்ஸ் மேனேஜர் நீங்கள் போகலாம். இல்லாட்டி இந்த சைட்லேயே மெனுவில் லெஃப்ட் சைடில் இருக்கும் ஈவெண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்ட்டு. அதில் போனீங்கன்னா பிக்சல் ஒர்க் ஆகிட்டு இருக்கா எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னலாம் இது பண்ணியிருக்குன்னு பாருங்க. பிக்சல் 348 வெப்சைட் அது மாதிரி செக் பண்ணிக்கலாம். பேஜ் வியூ ட்ராக் பண்ணியிருக்கு. லாஸ்ட் ரிசீவ் 1 day ago. ஆட் டு கார்ட் நமக்கு இல்லை. 17 பட் இந்த ஈவெண்ட் ஏதோ ட்ராக் பண்ணியிருக்குங்க. ஆட் டு கார்ட்டுங்கிறது நமக்கு இல்லை. 4 days முன்னாடி ஆட் டு கார்ட் எங்கேயாவது நம்ம சப்டொமைன்ல எங்கேயாவது நம்ம போட்டோமான்னு தெரியலைங்க. ஒரு தடவை வந்து ஏதோ ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். அதான் எந்த பேஜ்னு தெரியலைங்க. அதை பார்த்தா அது ஒன்று வியூ டீச்சர்ஸ் பார்க்க URLs இல்லைன்னு வருது. டொமைன் மட்டும் காமிக்குதா, ஆனால் எங்கேயும் காமிக்கல. ஆனால் அதை நீ சொன்ன மாதிரி வந்து எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 கேம்பெயின்ல நம்ம கேம்பெயின் ரன் பண்றோம் சார். இப்போ வந்து சில பேருக்கு வந்து டார்கெட்டிங் இருக்கும், சில பேர் கன்வர்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிராசரி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து கன்வர்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹோம் டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ கன்வர்ஷன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் பிக்சல் அவங்க வந்து இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ நான் பிக்சல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவங்க ஆட் டு கார்ட் கொடுத்துருக்காங்கன்னா நான் இந்த கஸ்டமரை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு ஆட் போஸ்ட் பண்ணலாங்களா, இல்லை நான் இன்னும் 2 கேம்பெயின் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் அவங்களும் சேர்ந்து தான் லீட் ஆகுமா? இல்லை, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். அந்த ஆட் டு கார்ட் போனவங்களை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா அந்த கஸ்டம் ஆடியன்ஸில் போயிட்டு பீப்புள் ஹூ விசிட்டட் ஸ்பெசிஃபிக் பேஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த பேஜோட URL கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் போங்க. இல்லை என்டையர் வெப்சைட்டுக்கும் வந்து அப்படின்னா மொத்தமாக கொடுக்கணும். ஆட் டு கார்ட் பேஜ் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கு ஆட் ஆகும். அதனால நீங்கள் 2-3 இதை ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஜுக்கு வந்தவங்களே ஆட் பண்ணணும். அதுலேயே மறுபடியும் அதே பிக்சரில் மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த பேஜ் வந்தவங்களையும் 2 ப்ராடக்ட்டுக்கு ஆட் டு கார்ட் வந்தவங்களையும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். மல்டிபிள் இதை நீங்கள் டார்கெட் பண்ண முடியும் ஒரு வெப்சைட்டில். ஸோ இதெல்லாம் தான் அந்த என்னென்ன பேஜை ட்ராக் பண்ணியிருக்குன்னு வந்திருக்கு.
நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அவங்க பேஜஸ் எல்லாம் பார்த்தது எல்லாமே பண்ண முடியும். டெஸ்ட் ஈவெண்ட்ஸ், கன்ஃபார்ம் தட் யூ செட்டப் ஈவெண்ட்ஸ், ஏன்னா நம்ம எதுவுமே இது பண்ணணும். ஈவெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். சரி, அது வந்து டிஃபால்ட்டா பிக்சல் ட்ராக் பண்றது அந்த யூஆர்எல் அந்த மாதிரி எல்லாம் ட்ராக் பண்ணணும். இல்ல இ-காமர்ஸ்ல வர்ற அதான் பிக்சல் கிரியேட் பண்றப்ப கேட்கும் எதெல்லாம் ட்ராக் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே ட்ராக் பண்றதுக்கு ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால டிஃபால்ட்டா வர்ற யூஆர்எல் அப்படிங்கிறது பேஜ் வியூ, ப்ராடக்ட் பேஜ், இ-காமர்ஸா இருந்ததுன்னா அதுல ஆட் டு கார்ட்ல தான் வரும். நம்ம வந்து யார் யார் எத்தனை பேர் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ கிளிக் பண்ணவங்க எத்தனை பேர், இந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ராக் பண்ணணும்னா கஸ்டமைஸ்டா நீங்க கிரியேட் பண்ணணும். ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த ஈவெண்ட் எல்லாமே நீங்க இங்கே கூட கிரியேட் பண்ணலாம். இல்லை ஆன் த ஃப்ளைல போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து கிரியேட் ஈவெண்ட் அப்படின்ட்டு நம்ம பண்ண முடியும். இங்கேயே போய் பண்ண முடியும். முதல்ல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்தே பண்ணலாம். செட்டப் ஈவெண்ட்ஸ்னு வரும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல போய் ஒரு கிரியேட் ஈவெண்ட் அங்கே இருக்குது. கஸ்டம் கன்வர்ஷன், மெஷர் மோர் all URL traffic, URL controls, enter the conversion. இந்த இருப்பதுலாம் அந்த ஈவெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிதானே இங்கே வரும். கான்டாக்டா இனிஷியேட் செக் அவுட் பண்ணவங்க மட்டுமா, ஆட் டு கார்ட் போட்டவங்களா அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த கஸ்டம் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எதை ட்ராக் பண்ணி கொடுத்து அதுக்கு மட்டும் திருப்பி நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணலாம். ஸோ அதாவது நம்ம நீங்க ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டாங்கன்னா வாட் இஸ் அ பிக்சல், ஒய் இட், வேர் இட் இஸ் யூஸ்னு கேட்பாங்க. இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கோட் given by Metal so that we install in our website, and from there on it tracks all the website visitors, what are the pages visiting. ஈவெண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா இன்சைட் த பேஜ், இந்த ஆட் டு கார்ட் பட்டன் கிளிக் பண்றது, இதெல்லாம் ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி மெட்டா கொடுத்துருது. மெட்டா அதுல இருந்து என்ன பண்ணுது, திருப்பி அவங்கள டார்கெட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயத்துல மெட்டாவும் லேர்ன் பண்ணுது. ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்தான், ஒரு மோகன் தெரியாது, ஒரு யூசர் மிந்த்ராக்கு வந்தாங்க, அடுத்தடுத்து போனாங்க. ஆனா ஏன் வந்து ஆட் டு கார்ட் போடல, அப்ப மோகன் வந்து ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரியில கொண்டு வருவாங்க. மோகன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதே மாதிரி நான் ஒரு 4 தடவை பண்ணேன் அப்படின்னா நான் எந்த கேட்டகரியில எல்லா டைம் கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் போட்டு ஆனால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க. இல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு வேற ஒரு கம்பெனி வருவாங்க, மிந்த்ரா மாதிரியே இன்னொரு ஜீன்ஸ் விற்கிற கம்பெனி வருவாங்க, என்கிட்ட காமிப்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஆட் டு கார்ட் வரைக்கும் போயிருக்கேன், எனக்கு அந்த ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த பிராண்ட் வேணுமா அப்படிங்கிறது காமிப்பாங்க. ஸோ அதனால இந்த ஆடியன்ஸை அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெட்டா அப்படி வச்சு தான் ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ மோகன் மாதிரியே உள்ள ஆளுங்க இந்த மாதிரி எல்லாம் அதை ட்ராக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா கொண்டே கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஆடு காமிக்குது. இப்போ இந்த மெட்டா பிக்சலை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மோகன் மாதிரி ஒரு டேட்டா கிடைச்சிரும், எக்ஸப்ட் நேம், ஃபோன் நம்பர். மோகன் இந்த மாதிரி உள்ள ஆளுங்க, இவங்க ஃபேஸ்புக்கில் என்ன இன்ட்ரெஸ்ட், நான் என்ன லைக் கொடுக்குறேன், என்னை மாதிரி உள்ள ஆளுகள் கொண்டு காமிச்சிடுறேன். மோஸ்ட்லி அது ஆப்டிமைசேஷனுக்காக, பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் பிக்சல். ஒரு பிக்சல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட்ஸ் மேனேஜர்ல போனீங்கன்னா நீங்க எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, இதுதான் டேட்டா செட்ஸ்ல நம்ம பார்க்கறது. இந்த 3 இதுதான் நம்ம பண்ணுவோம், டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல்ஸ். மீதி எல்லாம் வந்து நார்மல் இருந்தால் இந்த மெட்டா வெரிஃபைடு முடிஞ்சளவு கம்பெனி வெரிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிடுங்க. நான் தான் சொன்னேன், பிளாக்கிங் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மீதி ஒவ்வொரு டைமில் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப மைன்யூட்டாக ஒரு நாளைக்கு 1 lakh செலவு பண்ணி ஆட் எல்லாம் ரன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் தான் நிறைய இதுக்குள்ளே இருக்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மாதிரி இது வந்து ஜஸ்ட் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபைட் பேட்ச் தான் ப்ளூ டிக்காக கொடுக்குறாங்க, அதுக்கே எலிஜிபிள் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும்.
அதை இயர்லி நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ டிக் நமக்கு வாட்ஸ்அப்லேயே இல்லை எல்லாத்துலேயும். ஸோ இதுதான் வந்து business.facebook.com வருது. இதில் போனீங்கன்னா மெட்டா பிஸ்னஸ் சூட். ஸோ இது கொஞ்சம் அதாவது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி எல்லாம் இருக்கும். நீங்கள் உதவி பண்ண வேண்டாம். என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது தான் வரும். யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் வரும். அதனால நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியது. அந்த இன்டர்வியூலேயே ஒன்றும் பெருசால நீங்கள் கேட்க மாட்டாங்க. அவங்க அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது பண்ணணும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஒரு 2 பேர் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா 2 பேர்ல இல்லை யாரும் இல்லைனாலும் என்னவே ஒருத்தர யூஸ் பண்ணிக்குவாங்க. எங்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்கள் எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு, சார் உங்களோட பேஜ் அக்கௌண்ட் கொடுங்க, ஆட் அக்கௌண்ட் கொடுங்கன்னு எல்லாமே நீங்கள் கேளுங்கன்னா த்ரூ மெட்டா ஆக்சஸ் என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன். அது வேணா பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு ப்ராக்டிஸ்க்கு கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த இது இருந்ததுன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு டாபிக் பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம ஆட் கிரியேஷனுக்கு நம்ம போய்க்கலாங்க. ஸோ ஆட் கிரியேஷனுக்கு நம்ம வி நீட் டு டூ அவர் ஹோம்ஒர்க். எப்பவுமே ஆடு டைரெக்டாக போய் பண்ணக்கூடாது. யாருக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், இமேஜில் என்ன சொல்ல வர்றோம், கண்டென்ட்ல என்ன சொல்ல வர்றோம், இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை ப்ராக்டிஸ்க்கே அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆடுக்கே போகணும். ஏன் இந்த ஆடியன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை ஏன் சூஸ் பண்ணோம், உங்களுக்குன்னு ஒரு மைண்டில் இருக்கும். அதை எழுதி வைங்க. அதுதான் ஆட்ல வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன் ஆடு கிரியேட் பண்ணுறது. ஸோ எனி டவுட்ஸ்?